நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேசலாம். மனசை விட்டு பேசலாம். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, நான் +2 படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து மார்ச் ஏப்ரலில் எக்ஸாம் வருது. எங்கள் அம்மா வந்து ஜனவரியில் இறந்து போயிடுறாங்க. நான் யாரையும் மனசை காயப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. என் மனசில் உள்ளே இருக்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை பார்க்குறோம். நீங்கள் தப்பாக உங்களுக்கு மனசை காயப்படுத்த தயவு செஞ்சு வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். நான் யார் மனசை காயப்படுத்துறதுக்காக நான் சொல்ல வரல. எனக்குன்னு ஒரு மனசு இருக்குது. எனக்குன்னு உள்ள ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். விருப்பம் இருக்குன்னு பார்க்கட்டும். நான் +2 படிக்கிறப்போ எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க. ஜனவரி மாதம் 17ஆம் தேதி பொங்கல் கழிச்சு 2வது நாள் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. என்னுடைய உலகமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பா அப்படி தான் நான் வாழ்ந்துட்டு வந்தேன். அவங்க இல்லைனா நமக்கு உலகமே இல்லை. அவங்க இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையோடைய திடீர்னு உலகமே இருந்துட்டு எங்கள் அம்மா இறந்த உடனே இது உலகமே எனக்கு இருந்துட்டு எப்படி அடுத்த கட்டம் யார் முகத்தையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. எப்படி அந்த உலகத்தை நம்ம வாழ போகிறோம்? நான் 10வது 12வது படிக்கும்போது கூட சரி, எங்கள் அம்மாவை நான் கட்டி பிடிச்சி தான் நான் தூங்குவேன். எங்கள் அம்மா நான் ஸ்கூல்லேருந்து போயிட்டு வந்ததே எங்கள் அம்மா என்னை தூக்கி மடிமேல உட்கார வச்சு என்னை முத்தம் கொடுப்பாங்க. என் செல்லக்குட்டியை பொம்முக்குட்டி புச்சிக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல்லேருந்து வந்ததே எங்கள் அம்மா தூக்கி வச்சு என்னை மடி வச்சு அப்படி கொஞ்சுவாங்க. அந்த மாதிரி நான் வளர்ந்து வந்தது அப்படி தான். ராஜா விட்ட கண்ணுக்குட்டி மாதிரி நான் இருந்தேன். எங்கள் வீட்டில் நான் அப்படி தான் இருந்தேன். திடீர்னு எங்கள் அம்மா இல்லை. என் வாழ்க்கையை வந்து முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். நான் வாழ மாட்டேன். நம்ம இருக்க மாட்டோம். நம்மளால் அம்மா இல்லாமல் நம்ம எப்படி வாழ முடியும்? நம்ம இறந்து போயிடுவோம் சீக்கிரம். நம்ம வாழ பிடிக்கல, சீக்கிரம் நம்ம இறந்துடலாம். நம்ம அம்மா எல்லாம் நம்ம எப்படி இருக்க முடியும்? போன உயிர் வந்துட முடியுமா? அம்மா எல்லாம் நம்மளால் இருக்க முடியாது. நம்மளால் வாழவே முடியாது. நம்ம வேண்டாம், இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் நான் இருக்கிறேன். ஆனால் என் கூட வந்து எங்கள் அப்பா இருக்கார். எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு நம்ம செத்துடலாம், நம்ம போயிட்டு அப்போ அவருக்கு இருக்கிற ஒரு ஆறுதல் நான் ஒரு ஆள் தான். நானும் இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர் எப்படி நம்மளால் அர்த்தவங்க சரி அவர் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா அவர் சின்ன வயசில் அவர் பெரிய ராஜா விட்டு கண்ணுக்குட்டி. அவங்க அப்பா அது மாதிரி அவரை வளர்த்து வச்சுருந்தார். ஒரே புள்ள அவங்க அப்பாவுக்கு நல்லா வளர்த்து வச்சுருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்மளால் அவருடைய லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. நம்மளால் எனக்கு சாப்பாடு செய்ய தெரியாது, அவருக்கு சாப்பாடு செய்ய தெரியாது. சரி நம்மளால் பசியை பட்டியமாக இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் இந்த ஊரில் கொஞ்சம் அப்பாவோட ஃப்ரெண்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா தசரதன் சொல்லிட்டுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. நல்லா உரிமையாக பேசுவார். மச்சான் சரி போய் அதை பண்ணு அப்படின்னு உரிமையாக பேசக்கூடிய ஒரு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு நண்பர் அவர் சொல்லுவார், ஏய் நீ கல்யாணம் பண்ணிக்கிடா, பையனை கல்யாணம் பண்ணி வச்சு நீங்கள் பட்டியும் பசியமாக இது போல் இருக்கிறத எங்களுக்கு பிடிக்கல, நீ கல்யாணம் பண்ணிக்கிடா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீ பண்ணிக்கிடா அப்படின்னு என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி எனக்கு தான் வாழத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லையா? நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி பாவம் அந்த பொண்ணு வாழ்க்கையிலையா நம்ம பாதிக்கணும்? நம்ம வாழ விருப்பமே இல்லை. எப்படி வாழத்துனே தெரியல. நம்ம இறந்துட போகிறோம், நமக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை? நான் அதை மனசுக்குள்ளே நான் வச்சுக்கிட்டு இல்லை எனக்கு கல்யாணம்லாம் வேணாம், சரி அவருக்கு ஒன்றா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு எதனால் ஒத்துக்குன்னா சரி நம்மளால் அவர் ஏன்னா எனக்கு சாப்பாடு செய்ய தெரியும். நான் மதியம் 12 மணிக்கு சாப்பாடு செஞ்சேன்னா அடுத்த நாள் 12 மணிக்கு தான் நான் சாப்பாடு செய்வேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு வந்து வீடியோ கால் ஒன்று சாரி அந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலம் சாப்பாடே வந்து நொசன்னு ஆகிடும். அந்த குழம்பு சோறு வந்து பதமாக பாட்டு வடிக்க தெரியாது. குழ வச்சு வடிச்சிடுவேன். ஏதோ ஒன்று எங்கள் லைஃப்பை சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கள் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதை அடிக்கடி அவர் வீட்டுக்கு வந்தார்னா பார்ப்பார். பார்த்துட்டு மனசு அவருக்காக அது போல் தோணுச்சு, சரி யாராவது இவங்களை இப்படியே இருக்காங்களே ஏதோ கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த வார்த்தையை எடுத்து சொல்கிறாரு. எனக்கு பெருசாக அனுபவம் கிடையாது. நான் சின்ன பையன், நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. சரி அவங்க ஏதோ சொல்கிறாங்களே கரெக்டாக தான் இருக்கும், சரி நம்ம தான் வாழ போகும் விருப்பம், நம்ம செத்துட போகிறோம், நம்ம அப்பாவாது பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நான் அவருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் சம்மதம் சொல்கிறேன். என்னுடைய சொந்தக்காரங்க அவங்க என்னை விட வயசில் மூத்தவங்க, என்னை விட வயசில் பெரியவங்க, அவங்க எல்லாம் சொன்னது என்ன தெரியுமா?
2வது வரவங்க உன்னை கொடுமைப்படுத்துவாங்கடா. நீ எப்படி இருப்ப, நீ எப்படி சாப்பிடுவ. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னை விட அவங்களுக்கு அனுபவம் அதிகம், என்னை விட வயசில் அதிகம், எல்லாருமே என்னோட பெரியவங்க, என் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாருமே சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒத்துக்காதடா, இதெல்லாம் நீ எப்படி இருப்ப, இது நமக்கு அசிங்கம், நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம். எப்பட்றா 2வது கல்யாணம், எப்பட்றா நமக்கு குடும்பத்துக்கு அசிங்கம். இப்போ இந்த வயசில் அவருக்கு தேவையா, இந்த வயசில் அவருக்கு தேவையா கல்யாணம்? நாங்கள் அதுக்காக பண்ணல, நாங்கள் பட்டியும் பசியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அந்த வேலை செஞ்சார். அந்த மனுஷன் இன்னைக்கு இல்லை, இறந்துட்டார். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அவர் செஞ்ச செயலை நான் மறக்க மாட்டேன். எங்கள் குடும்பத்தோட டேர்னிங் பாயிண்ட் அவர் தான். அவர் சொன்னார் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பட்டினியாக இருக்குன்னா நீ 5 வருஷம் 10 வருஷம் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு பொம்பளைன்னு ஒருத்தர் இருந்தால் தான் சாப்பாடு செஞ்சு போடுவாங்க, நீங்கள் சாப்பிடுங்கடா, ஒழுங்காக சாப்பிடுங்கடா அப்படின்னு அவர் சொன்னார். சரி, நம்ம இதுக்கு வாழத்தான் விருப்பம், நம்ம அப்பா பட்டினி பசி இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் எங்கள் அம்மா என்னை பெற்றெடுத்து எங்கள் அம்மா எப்படி என்னை பார்த்துக்கிட்டாங்களோ அதை விட பல மடங்கு, அதை விட 1000 மடங்கு எனக்கு 2வது சித்தியாக வந்தவங்க என்னை பார்த்துக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் இது எனக்கு கிடைச்சது. அந்த பாக்கியம் நிறைய பேர் சொல்லுவாங்க 2வது வரவங்க பார்த்துக்க மாட்டாங்க, அவங்க தான் வயிற்றில் இந்த கருவை கூட அவங்க கலைச்சிட்டு இந்த பையன் எனக்கு ஒருத்தன் போதும், இந்த பையன் எனக்கு ஒருத்தன் போதும், இவன் உயிரை இவனுக்காக தான் நான், அவன் ஒரு ஆளே அவன் சோறு போடுறான் போடல, எனக்கு இவன் மட்டும்தான் புள்ள, இவன் பார்த்துக்கிட்டா எனக்கு போதும் அப்படின்னு அவங்க லைஃப்பை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. நான் வாழறதுக்காக, நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக, ஊர் உலகம் இப்படி யாருன்னா சொல்லிடுவாங்கன்றதுக்காக. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நான் ஒரு தொழில் பண்ணுறேன். நீங்களும் புரிஞ்சுக்கணும், உங்கள் சொந்தக்காரங்க அப்படி இருப்பாங்க. நான் ஒரு தொழில் பண்ணுறேன், நான் ஒரு சொந்தக்காரர்கிட்ட போய் நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இதை என்னுடைய தூரத்து சொந்தவங்ககிட்ட சொல்கிறேன். அவங்க அதை பெருசாக நினைக்கல. இந்த பையனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன, இவனுக்கு அவங்க ஏதாவது ஒன்றுனா போய் செய்யணும், நம்ம எதாவது இந்த வேலை அந்த வேலை எல்லாம் செய்யணும், இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அதே அந்த விஷயத்தை அவங்க வேற ஒரு இடத்துல போய்ட்டு அந்த வேலையை செய்கிறாங்க. நான் சொல்லி அந்த வேலையை அவங்க செய்யலை. அப்போ என்ன நினச்சிட்டாங்க, நம்மளை இவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன புரியும், இவனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சொந்தக்காரர் நம்ம கூப்பிட்டதப்பெல்லாம் நான் போயிட்டு நான் வேலை செய்யல அப்பாற்பட்டது, நான் கொடுத்து உதவல அது அப்பாற்பட்டது. பட் ஏன்னா மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், சரி நம்ம அங்கே போய் நின்று பார்த்துட்டு வந்தாலும் கொஞ்சம் திருப்தியாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் நான் ஒரு தொழில் செய்யலாம், ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் கூப்பிட்றேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அது போட்டாவே மதிக்கல, ஏற்றுக்கவே இல்லை, இவங்க ஏதோ கத்தி கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ₹1 முதலீடு போட வேணாம், அவன் ஏதோ கூப்பிட்றான் அந்த பையன், அது என்ன தான் பண்ணுறான், அவன் நல்லது பண்ணுறானா கெட்டது பண்ணுறாங்க போய் தான் பார்ப்போம், அவன் கூப்பிட்றான் அதுக்காவது போவோம், அந்த மரியாதைக்காவது போவோம். அப்படி கூட அந்த எண்ணம் கூட யாருக்கும் வரல. இதுதான் உங்கள் சொந்தக்காருக்கும் உங்களுக்கும் அப்படி தான், சொந்தக்காரெலாம் அப்படி தான். காசு வேணாம், எதுவும் வேணாம், இந்த உலகத்தில் வாழணும் முன்னேறணுன்ற வாழ்க்கையில் எண்ணம் இருக்கிறவங்க மட்டும், நான் உழைச்சி முன்னேற எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு கொடுக்குறோம், வாங்க. தில்லுக்கிறவங்க வாங்க, ₹1 முதலீடு கிடையாது, உழைக்கிறதுக்கு மட்டும் ரெடியாக இருக்கிறவங்க மட்டும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு நான் நிச்சயமாக உங்களுக்கு அது உறுதுணையாக நான் இருப்பேன்றதை நான் சொல்கிறேன். உங்கள் சொந்தக்கார சொன்னாங்களா என்னன்னு தெரியாது, நான் சொல்கிறேன் உங்கள் கூட இருப்பேன், நான் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என் உயிரை கூட கொடுத்து உங்களை காப்பாற்றுன்னு நான் சொல்கிறேன். தில் இருந்தால் பாருங்கள். நன்றி, வணக்கம்.